அனைவருக்கும் வணக்கம். நான் கோபாலகிருஷ்ணன், நாக்பூர்லேருந்து பேசுகிறேன். நான் சுந்தரராஜனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள்லாம் நாக்பூரில் இருக்கும்போது ரொம்ப டெய்லி நாங்கள் மீட் பண்ணுவோம். ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸே இருப்போம். நாங்கள் சேர்ந்து மீட் பண்ணுவோம். ரொம்ப தமாஷாக இருக்கும் அந்த பீரியட்லாம். ஜாலியாக பேசுவோம், அரட்டை அடிப்போம், அவனை கிண்டல் பண்ணுவோம். ஆனால் எத்தனை இது பண்ணாலும் அவனுக்கு கோபமே வராது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவன்கிட்ட. அதெல்லாம் பார்த்து நமக்கும் கற்றுக்கணும் அது மாதிரி அந்த சுபாவம். ரெண்டாவது, இப்போது அவனுக்கு இன்றைக்கி ரிட்டையர்மெண்ட்டு சொல்லும்போது நம்பவே முடியல. இன்னும் ஒரு 10 வருஷம் வேலை பார்க்கலாம் அப்படி இருக்கான் அவனோட ஃபிசிக்லாம். ஸோ நான் சுந்தரராஜனுக்கு ஹாப்பி ரிட்டையர்ட் லைஃப். ரொம்ப காட் பிளெஸ் யூ. அண்டு இனிமே இப்போ வரப்போகிற காலம்லாம் இப்போ ஃபேமிலிக்கு டிவோட் பண்ணிட்டு அவளோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பசங்க பேரன் பேத்திகளோட ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் எங்களோட ஆசீர்வாதம். வணக்கம். ஹலோ, ஹாய் சுந்தரராஜ். ஐ எம் முரளி. நாக்பூரில் நானும் சுந்தரராஜனும் 1987 to 1990 3 years கோல்டன் பீரியட் ஒன்றா இருந்தோம். நான் 87 போகிறதுக்கு முன்னாடியே சுந்தரராஜ் அங்கே இருந்தான். அவன் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தான். நான் எனக்கு வந்துட்டு அங்கே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் எனக்கு வேலை கிடைச்சிது. ஃப்ரம் த டே ஒன்லேருந்து நான் அங்கே போன டே ஒன்லேருந்து 1990 டிசம்பரில் நான் கிளம்பி வந்தேன். அங்கே வரைக்கும் டெய்லி ஆஃபீஸ் ஹவர்ஸ் தவிர மீது எல்லா டைமும் மேக்ஸிமம் ஒன்றா தான் இருப்போம். நாங்கள் ரெண்டு பேரும் முடியல. எங்கள் குரூப் ஒன்று, பப்ளு, விஜயகுமார் அண்ட் அதர்ஸ் எல்லாருமே ஒன்றா தான் இருப்போம் மேக்ஸிமம். நாங்கள் இருந்தாலே ஒரு ஜாலியாக ஒரு கலகட்டுன்னு இருக்கும். அது சுந்தரராஜன் அந்த இடத்துல இருக்கானாக்கா அந்த இடம் லைவாக இருக்கும். ஒரு மாதிரி ஒரு ஜாலி கிண்டலும் கேலியுமா கூத்தடிச்சுட்டு செமையாக இருக்கும். ஒரு மாதிரி எல்லா ஃபேமிலியோடும் சூப்பராக நல்லா பழகுவான். ஃபாஸ்ட் மூவிங். நாங்களாம் டைம் எடுக்கும். எங்களுக்கு ஒரு ஃபேமிலியோடு மூவ் பண்ணுறதுக்கோ ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ ஒரு ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்கும். பட் அவனை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு செகண்ட்லேருந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்வால்வ் ஆகி அந்த ஃபேமிலியோட நல்ல ஒரு டச்சை க்ரியேட் பண்ணுவான். நல்ல ரேப்போ வச்சுருப்பான். இப்போ எல்லாரோடையும் நல்ல ரேப்போ வச்சுருப்பான். டில் டேட் ஐ திங்க் எல்லாரோடையும் நல்லா பழகிட்டு ரெகுலராக டச் வச்சுட்டு இருந்துகிட்டே இருப்பான். ஹெல்பிங் நேச்சர் கேட்கவே வேண்டாம். 24/7 எனி டைம் அவனை கால் பண்ணால் போதும். என்ன ஹெல்ப் வேணுமோ அவனால் முடிஞ்சதை மேக்ஸிமம் ஃபிசிக்கலாகவும் ஃபைனான்ஷியலாகவும் எல்லா விதத்துலையும் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆள். It's very really proud of you. Wish you happy, healthy, peaceful retirement life. Thank you. சுந்தரராஜன், சூர்யா கால் பண்ணியிருந்தான். உன்னோட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் பற்றி சொன்னான். ஸோ ஒரு ஸ்மால் வீடியோ என் தரப்புலேருந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஒரு 2 விஷயம் இல்லை. அவர் ஃப்ரெண்ட்ஷிப் டேட்ஸ் பேக் டு 1980s. அந்த பீரியட்லேருந்து எடுத்து இப்போ வரைக்கும் we have come across so many events, so many memories to cherish, which I cannot sum up and put it in one small video. But then the expression itself will speak volume about it. I will start with the days when you struggled in a private company, and I know how hard you were working there. In addition, you also did your graduations from there. That is a beautiful memory which I always cherish, because you used to work the entire day and come directly from the company at 8:30 to my place and have food in my house, and then you used to pester me with explaining the things in Tamil, and I know how brutal I would be in teaching you all the concepts of commerce. But then I really appreciate the way you completed your graduations.
Then the day came when you got selected in the New India Assurance Company, and then you are posted to Akola. Those were beautiful days. I had been to Akola also, and those were really memorable days, which I always cherish. In Akola also you started with some union activities, and I really, even today I wonder, a man who never gets angry, how can he become a union leader? And I don't know how till the till the date of retirement you continue to be a leader. You had been to Bangalore recently, and I met your colleagues, and I expressed the same thing with your colleagues also, how he can be a leader when he doesn't get angry with all these activities. I think your manager will be quite proud of you, because he doesn't have to face any problem from your union, because you are a leader where you never get angry. Then I had come to your marriage also. You had been my Mapla Thodan in my marriage, and I still remember that you woke before me and got ready before me, and that is really something a true friend can do. And we used to joke on that on several occasions. My wife, had she been here, she would have really come and she would have really enjoyed the moment. But unfortunately, she is not there, and I am also not in a position to attend your retirement party, which I am missing it a lot. I also cherish the moment when you told me about the construction of your beautiful house, and you also shared the photographs. I am very happy about you, and you have got a very beautiful family, two sons and a beautiful daughter-in-law, and your wife so cooperative, so helpful, and above all you are also blessed with a granddaughter. So I wish you all the best, and I pray to God that He gives you a very healthy life and a beautiful way ahead in your second innings. And I also would like you to be active as you always have been, and never say that you have retired from anything. You continue to do your good work and always keep smiling. Your smile is the best part, which I always cherish. Thank you, and wish you a very happy retired life. Thank you. Hi Sundar. So finally நீ 60 years ஆகிட்டே இருக்கும். டக்லையா எப்படா இருக்கு? ஸோ நாக்பூர் டேஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்மளாம் எல்லோரும் பேச்சுலர்ஸ். ஸோ ஐ ஸ்டில் ரிமெம்பர் நீ பிக்ஸில் ஜாயின் பண்ண நாக்பூருக்கு வந்த. தேங்க்ஸ் டு ராஜு மாமாவோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு. தென் பிக்ஸில் இருந்த, அதுக்கப்புறம் நீ நியூ இந்தியா ஜாயின் பண்ண. தென் எனக்கு அக்கோலா ட்ரிப்லாம் நினைவு இருக்குது. நான் அக்கோலா வந்திருந்தேன். நம்மளாம் ஷிரடி போனோம். ஷிரடியில் நம்ம கோப்பர்காம் மிஸ் பண்ணிட்டோம். ட்ரெயினில் வேறு ஸ்டேஷன் போய் அங்கே படுத்துட்டு அப்புறம் ரிட்டர்னில் அடுத்த ட்ரெயினை பிடிச்சிட்டு நம்ம அந்த குளூரில் வின்டரில் வந்தோம். ஐ ஸ்டில் ரிமெம்பர் தோஸ் டேஸ் டூ குட். நீ அந்த டைமே வேறு ரொம்ப நல்லா இருந்தது. தினம்பேட்டிலலாம் நம்ம தினம் சாயந்தரம் போய் சும்மா நல்ல இதெல்லாம் குடிப்போம். வாடிலால் போவோம், இதுக்கு போவோம், டீஷர்ட்ஸ் போவோம். ஒரே நம்மளோட குரூப்பே ஒரு தனியாக இருந்தது. வி வர் ஆல்மோஸ்ட் 7-6 people. ஸோ இட் வாஸ் 6 to 8 people. இட் வாஸ் தி விஷு வாஸ் தேர், குமார் இருந்தான், நீ இருந்த, தென் முரளி இருந்தான், ராஜு இருந்தான். ஸோ ஒரு தனி ஒரு கேங். இட் வாஸ் வண்டர்ஃபுல். தென் அப்புறம் நீ சவுத் பக்கம் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தென் கொஞ்சம் நம்ம டச்சில் இல்லாத போயிட்டோம். பட் எஸ், யூ ஆர் ஃப்ரீ, ஐ ஆம் ஃப்ரீ நவ். அகெயின் நம்ம திருப்பியும் அதே ஓல்ட் அசோசியேஷன் அகெயின் வி கேன் ஃபார்ம், and you can come here, we can come there, we can again enjoy. Yes, I forgot to say about Surya Monkey Nepali. Yes, we had gone to Andaman. அந்தமான்லேருந்து நாங்கள் திரும்பி வந்ததுக்கப்புறம் நம்மளாம் ஃபுல்லாக சவுத் ட்ரிப் அடித்தோம்.
திவ்யாவும் சூர்யாவும் தான் பின்னாடி அந்த டிக்கியில் உட்காருவா. அவனோட ஜலாரம் புரோட்டாலாம் எனக்கு என்னமோ நல்லாவே இருக்கு. ஸோ அந்த ஒரு டைமே வேற. இட் வாஸ் ரியலி அமேசிங். ஸோ கன்வே மை விஷஸ் டு எவ்ரி ஒன் அண்ட் yes, special thanks to Surya who took this initiative, and that's why this video is being made. So all the very best to you. Stay healthy and stay blessed. Thank you so much. All the best. Hi Sundar, many more happy returns of the day. So now you are 60 years old and you are going to start in second innings. So happy grandfather and all, huh? So have a blessed life and a very, very, very good second innings. Congratulations. Congratulations, Chittappa. Wishing you a very happy and relaxed, retired life. By the way, you have not gone to Munnar yet, huh? Don't forget your promise. Hope to meet you all soon. Bye. Bye. Good evening. Myself Prakash Kulkarni from Chhatrapati Nagar, Maharashtra. We are gathered for farewell of my lovely and nice friend Mr. Sundarajan. Sundarajan and myself was colleague and room partner at Akola in 1988. I feel better when I memorize those days which I spent with him. He is very nice person. He is down to earth. He is very heartwarming and cooperative. He is always ready to sacrifice for his friend. His nature is adjustable. I like him very much, and he is my lovely friend. I thanks to God that he came into my life, and I also pray to God his further life be filled with happiness and good health. I thanks to Mr. Surya Sundarajan for giving me opportunity to speak on my lovely friend. I thanks to all. Jai Hind. हेलो सुंदर, कैसे हो? बढ़िया, बिल्कुल मज़े में हो? मैं और कुछ ही लोग तुम्हें सुंदर राजन की जगह सुंदर के नाम से पुकारते थे। तुम्हें शायद याद होगा। तुम्हारे रिटायरमेंट के मौके पर मैं तुम्हें हार्दिक बधाइयाँ दे रहा हूँ, क्योंकि ये एक ग्रेसफुल तुम्हारा रिटायरमेंट है और आज तुम रिटायर हो रहे हो, उसके लिए शुभकामनाएं और बहुत बहुत बधाइयाँ। तुम्हें शायद ही याद होगा कि हम 29 जून 1990 को पहली बार मिले थे, जब मैं नागपुर से प्रमोशन लेके अकोला आया था और शाम को 5:45 बजे पहुंचा था। आप सब लोग, आनंद, तू और बाकी दूसरे जो एम्प्लॉइज़ थे 2-3, वो बैठ के कैरम खेल रहे थे। मैं वहाँ पहुँचा था और वहाँ ज्वाइनिंग की थी मैंने। दैट वाज माय फर्स्ट डे ऑफ अकोला। फिर तो हमने अकोला में बहुत मौज मस्तियाँ की, एक साथ रहे, एक साथ घूमे फिरे और बहुत कुछ किया। वहाँ की यादें बहुत अच्छी हैं। बहुत लोगों से बहुत अच्छे रिलेशन बनाए हम लोगों ने। उसके लिए भी आज भी मुझे वो सब बातें याद है और मैं उन सब चीज़ों को आज भी मिस करता हूँ। स्पेशली तुम्हें तो मिस करता ही हूँ मैं। कुछ दिन पहले तुम्हारे लड़का जो है सूरज, उसका फ़ोन आया। मुझे आश्चर्य हुआ, उसका फ़ोन आया तो मैं उसको जानता ही नहीं था। उसने फिर अपना इंट्रोडक्शन दिया और उसने बताया कि भाई ये 29 तारीख को मेरे पापा जो हैं सुंदराजन, वो रिटायर हो रहे हैं। आप प्लीज़ एक मैसेज कम से कम भिजवा दीजिएगा। तो मैंने सोचा ये तो बहुत अच्छी बात है, कम से कम तुमसे मेरी बातचीत करने का एक ये मौका मिल जाएगा। तो मैं पूरी क्रेडिट तुम्हारे लड़के सूरज को देना चाहता हूँ कि उसने ये एक अच्छा काम किया जो हमें आपस में मिलाने की कोशिश की। मुझे रिटायर हुए भी समझ लो 15-11 साल हो गए।
आज मैं 71 का हूँ, तो भी एक्टिव हूँ मैं, मुझे कोई दिक्कत नहीं है। मैं अच्छे से घूम फिर लेता हूँ, मॉर्निंग वॉक कर लेता हूँ, सब कर लेता हूँ, ठीक है। तुम एंजॉय कर सकते हो उसको। पर एक बात मैं और कहना चाहता हूँ, रिटायरमेंट के बाद कम से कम अपने आप को किसी न किसी काम में इन्वॉल्व कर देना। आज तक जो तुमने शायद अपने फैमिली को कम समय दिया होगा, अब समय देना, फ्रेंड्स के साथ घूमना फिरना, एंजॉय करना और सोशल वर्क भी करना। ये मेरी अपनी पर्सनल एक्सपीरियंस के हिसाब से बता रहा हूँ। मैं भी बहुत सारे इसमें समाज सेवा में जुड़ा हुआ हूँ। मैं भी चाहता हूँ, पैसे तो मायना नहीं रखते हम लोगों के लिए, पर टाइम किलिंग जो है वो सबसे ज़रूरी है। और मैं चाहता हूँ कि जैसे मेरे 11 साल रिटायरमेंट के अच्छे से बीत गए हैं, तुम्हारी ज़िंदगी भी अच्छे से बीते, एंजॉय करते हुए बीते। कहीं ना कहीं अपने आप को इन्वॉल्व रखना, यही मेरे शुभकामनाएं हैं, यही मेरी ब्लेसिंग्स है, क्योंकि मैं तुमसे 11 साल बड़ा हूँ, ये याद रखने वाली बात है। हमको मिले हुए, मैं जैसे बताया मैंने 1990 में पहली बार हम लोग मिले थे, आज 36 साल हो गए, पर हमारे रिलेशन आज भी वैसे ही हैं। जब भी कभी मिलते हैं तो हंस खेल के ही मिलते हैं। तुम्हारे लिए 2 पंक्तियाँ दोस्ती के नाम से मैं बोलना चाहता हूँ, वो प्लीज एक्सेप्ट कर लेना। होठों पे हंसी के फूल खिलाए रखना, यादों को हमारे दिल में बसाए रखना, चाहे आपसे मुलाकात हो या ना हो, पर हमसे दोस्ती सदा बनाए रखना। कोशिश तो मैं यही करूंगा कि मैं एक बार मदुरई आऊं, तुमसे मिलूं और साथ में मीनाक्षी टेम्पल देखें, तुम्हारी फैमिली से भी मिलूं तो मुझे बहुत अच्छा लगेगा। मेरी बेस्ट विशेस तो तुम्हारे साथ हरदम रहेंगी। मैं चाहता हूं कि तुम अपनी रिटायर्ड ज़िंदगी में खुश रहो, मज़े में रहो और हेल्दी रहो, एंजॉय करो और मौज करो। धन्यवाद। मैं हरीश माहिदासानी, नागपुर से। Many happy returns of the day, Sundar. Happy birthday. Thank you, செல்வி, எங்களுக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கு பேசுறதுக்கு சுந்தர் பற்றி பேச நிறைய இருக்கு. ஆனால் இத்தனை பெரிய வீடியோ பண்ண முடியாதுமா. ஆமாம், ஆனால் சுந்தர் வந்து பாரு, ராஜு மாமா த்ரூவாக தான் எங்களுக்கு சுந்தர் கிடச்சான். ஆமாம், சுந்தரை வந்து கிராஜுவேஷன் படிக்கிறதுக்கு இங்கே வந்தான். ஃபர்ஸ்ட் பாரு அவன் ஃப்ரெண்டாக தான் வந்தான், பட் எங்களோட ஃபேமிலி மெம்பர் ஆகிட்டான். அவனுக்கு வந்து பாரு ஹிந்தியோட ப்ராப்ளம் இருந்தது, அதனால வந்து ராஜு மாமா வந்து பப்ளு அண்ணாவோட அவனை சேர்த்து விட்டா. அதுக்கப்புறம் அவன் வந்து படிக்கிறதுக்காக வருவோம், அவனோட ஹிந்தி பார்த்தா போருமே, அப்போ நாங்களாம் அவ்வளோ படிப்போம் அவனோட ஹிந்தி பார்த்து. அவனுக்கு ஹிந்தி பேச தெரியாதுங்க. ஆனால் சுந்தர் பாவம் எப்பவுமே எதுவுமே தப்பாக நினச்சிக்க மாட்டான், என்ன சொன்னாலும் சிரிச்சுட்டு கேட்டுட்டு இருப்போம். ஆனால் அவனோட ஒரு குவாலிட்டி என்ன தெரியுமா, கோவமே வராது அவனுக்கு. எத்தனை நாங்கள் என்னெல்லாம் சொல்லுவோம், அது பண்ணுவோம். ஆனால் எங்கள் எல்லாருமே அவன் வந்து நாங்களாம் அந்த பிரதர் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் இருப்போம். ஒரு ஃப்ரெண்டாக வந்தான், பட் அவன் ஒரு ஃபேமிலி ஆகிட்டான் எங்களுக்கு. அம்மா அப்பா, எங்கள் அம்மா அப்பா சொல்லுவோம். எங்கள் அம்மா சைடு எல்லாரும் ரிலேஷன்ஸ் எல்லாம் அவன் வந்து சித்தி, சித்தப்பா, மாமா, மாமி அதே தான் சொல்லுவோம். எவ்ரி டைம் என்ன இருந்தாலுமே வந்து எந்த ப்ராப்ளம் இருக்குது, என்ன கூட சுந்தர் இப்படிடா அப்படிடா, உடனே சரிம்மா பண்ணிடுறேன். பப்ளூட்டியும் சரி, அவனோட ஸ்டைல் இருக்கே, அவனோட பார்க்கறது, அவனோட ஸ்டைல் சிரிக்கிறது அப்படியே இருக்கு இப்போவுமே. ரொம்பவே அவன் கிரேட் தெரியுமா. எவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் நாக்பூரில் வந்து எவ்வளோ அவன் பெரிய சேலஞ்சாக இருந்தது. அங்கே ஹிந்தி தெரியாத மராட்டி அது படித்து, அப்புறம் அவன் வந்து நாங்கள்லாம் வேலைக்கு அப்ளை பண்ணுறச்சே சுந்தரம் எங்களோட எல்லா வேலைக்கெல்லாம் அப்ளை பண்ணுவோம். அப்புறம் ரியலி எங்கள் அம்மா அப்பாவை அவன் ரொம்பவே அவனை ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு அம்மா அப்பான்னு. அவனும் அவனை அப்படியே எப்படி பப்ளு அண்ணாவோ அதே மாதிரி தான் அவனையும் ட்ரீட் பண்ணுவான், எல்லாம் சொல்லுவாள் இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு. நாங்களும் அதே மாதிரி தான் அவனோட பழகும், அவனும் அதே மாதிரி தான் எங்களோட பழகிட்டு இருந்தான். இத்தனை வருஷம் ஆச்சு. இப்போ கூட நான் அப்பனாக்காக அவளுக்கு சென்டர் கிடச்ச உடனே நான் ஃபோன் பண்ணினேன். அப்போ உடனே சொன்னான், உமா நீ எதுக்கு கவலைப்படுற, நீ உடனே அப்பனா வயசுன்னு வா, நீ கவலைப்படாத,
செல்வியும் சொன்னா இல்லை நீங்கள் அக்கா நீங்கள் இப்படி டிஃப்ரெண்ட்டாக நடிச்சுக்காதங்கோ இங்கே வாங்கோன்னு. உடனே பாவம் எங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கார் அனுப்பிச்சு எல்லாம் பண்ணி இதே யாருக்கு பாருங்க யாருக்கு டைம் இருக்குது சொல்ல பண்ணுறதுக்கு. பட் ஸ்டில் நம்மளோட பாண்ட் இருக்கே அது கம்மியாக இல்லை சுந்தர். நீ அப்படியே இருக்கடா, நன்னாரு, சந்தோஷமாரு ஃபேமிலியோட, சரியா? காட் பிளெஸ் யூ. ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ செல்வி.